Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தமிழ்நாட்டில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்பது போல தாவேக்க ஆட்சிக்கு வந்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை துளியளவும் சரியாகவில்லை என கூறும் நிலையே உள்ளது. அண்மையில் கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறை, கொலை சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக மதுரையின் இதயத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி உள்ளது. மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கிங்கில் குபேந்திரன் என்ற 17 வயது சிறுவன் அதிகாலை வேளையில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விளக்குத்தூண் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரனுக்கும் முத்துமணி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் முத்துமணிக்கு பலமாக அடிபட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முத்துமணி அவரது தம்பி ராஜ் மற்றும் சதீஷ்குமார், ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் ஆகிய 5 பேர் கொண்ட கும்பல் 2 இருசக்கர வாகனங்களில் வந்து குபேந்திரனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. இதனிடையே போலீசார் கொலை குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். வடக்கு ஆவணி மூல வீதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி கார் பார்க்கிங்கில் ஒப்பந்ததாரர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட கடைகளில் சமூக விரோத கும்பல்களை இரவில் தங்க வைப்பதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் மது அருந்துவது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது என பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும், இதனால் நாள்தோறும் இரவு நேரங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே காவல்துறையினர் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் அருகே இதுபோன்ற சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை தடுக்க தீவிர ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையின் இதயமான மீனாட்சி அம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.